ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அடிமைத்தனம் சுதந்திரமா, விடுதலை சுதந்திரமா? இந்தியா தேசம் அடிமைத்தனத்திலிருந்து 1947 ஆண்டில் சுதந்திரம் பெற்றது. இந்த தேசம் அடிமைத்தனத்தில் இருந்ததால் தான் மகான்கள் அமைதியாக போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அதனால் தான் நாம் இன்றைக்கு இந்தியா தேசத்தில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக மனிதர்கள் எல்லாரும் பாவம், சாபம், வியாதி, வறுமை, மாந்திரீகம், போனுக்கு அடிமை, ட்ரக்ஸுக்கு அடிமை, குடிப்பழக்கத்திற்கு அடிமை, அநேக காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களை விடுவிக்க மருத்துவமோ மற்ற காரியங்களோ மனிதர்களை விடுவிக்க முடியாது. இந்தியா தேசத்து மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்று உணர்ந்ததால் தான் சுதந்திரம் வேண்டும் என்று போராடத் தொடங்கினார்கள். அநேக வருஷங்களுக்கு பிறகு அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல மனிதர்களும் நான் பாவத்தினால், சாபத்தினால், மற்ற எல்லா காரியங்களாலும் அடிமையாக இருக்கிறேன் என்று உணர்ந்தால் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆனாலும் எல்லாரும் இப்பேற்பட்ட சாபங்கள், பாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களில் இருப்பது தான் சுதந்திரம் என்று மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உணர்ந்தால் எல்லா மனிதர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். சத்தியம் என்னவென்பதை அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் விடுதலையாக்கும். பைபிளிலும் ஒரு வசனம் உண்டு. யோவான் 8:36, ஜான் சாப்டர் 8:36. ஆகையால் குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களை மாம்சமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் அவர் சகலத்தையும் சிலுவிலே நமக்காக, உனக்காக செய்து முடித்து இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து இருக்கிறார், பாதாளத்தை வென்று இருக்கிறார். அவர் உங்களையும் எங்களையும் சிருஷ்டித்த தேவன். அதனால் அவரிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடிமையாக இருப்பது சுதந்திரம் அல்ல. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் சுதந்திரம் என்பதை அறிந்து உணர்ந்தால் உங்களையே நீங்களே ஏமாற்றிக் கொள்ள மாட்டீர்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. அப்பா தேவனே, எல்லாரும் கர்த்தாவே, ஆண்டவரே இதோ கர்த்தா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவரே இதோ கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து கொண்டு விடுதலை பெற்றவர்களாக ஜீவிக்க ஆண்டவரே விடாதபடிக்கு சத்ருவானவன் தந்திரமாக இவர்களை கர்த்தாவை அடிமைத்தனம் தான் சுதந்திரம் என்று சொல்லி அவர்களை கர்த்தாவை மாயையாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கர்த்தாவை அடிமைத்தனத்திலிருந்து எல்லாரும் யாரெல்லாம் பிடிப்பட்டு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த அடிமைத்தனத்திலிருந்து தந்திரமாக கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி வார்த்தையை அனுப்புகிறேன் ஆகியா. பிதாவாகிய தேவனே, அப்படியாக அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாறி ஆண்டவரே சுதந்திரம் தான் உண்மையான கர்த்தாவை விடுதலையோடு கூட ஜீவிப்பது தான் சுதந்திரம் என்று சொல்லி அறிந்து கொண்டு உம்மிலும் உடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று ஜெயம் எடுக்க நீங்க ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்க்கை கர்த்தாவை எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே சந்தோஷமாக மாறட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you.